இவ்வளவு அழுக்கா இருக்கவங்க மொட்டை மாடிய இவ்வளோ அழகா மாத்தணுமா? இல்ல இவ்வளோ கிராக்ஸ் இருக்கிறவங்க மொட்டை மாடிய இவ்வளோ சூப்பரா சீல் பண்ணணுமா? இவ்வளவு கம்பி தெரியிற மாரி உடைஞ்சிருக்கு. இவ்வளவு கிராக்ஸ் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? இந்த வீடியோவ முழுசா பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆரா கம்பெனி. நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் முத்துராஜா ராஜேந்திரன். நம்மளோட சேனலில் டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங்கை பற்றி நிறைய அப்டேட்ஸ், நிறைய நாலேஜ் எல்லாமே நம்ம மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங் தான். ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டெரஸில் பார்த்தீங்கன்னா பேரபெட் வாலில் இருந்து அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக பில்லர் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பில்லரில் வரைக்கும் நிறைய கிராக்ஸ் வந்து இருக்குது. அந்த கிராக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சீல் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபர்தராக வாட்டர் ப்ரூஃபிங் வந்து பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்னென்னலாம் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா, பாலிமர் மாடிஃபைட் சிமெண்ட், அந்த நானோ டெக்னாலஜி, ஃபைபர் கிளாஸ் மெஷ், இது எல்லாமே பயன்படுத்தி நம்ம வந்து PU பேஸ்டு எலாஸ்டோமெரிக் கோட்டிங் நம்ம வச்சு நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் வந்து பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைட்டில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கரைகள் இருக்குது. ஓடுகளில் மேலே நீங்களே பார்க்குறீங்க, அவ்வளோ கருப்பு வந்து பழிஞ்சு போயிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து சுத்தமாக வந்து கழுவி ஆகணும். ப்ரெஷர் ஜெட்டை போட்டு நல்லாவே க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் உள்ளே நம்ம போக முடியும். அதுக்கு முன்னால் சைட் என்ன கண்டிஷன் இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சைட் இன்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பில்லர்ஸில் வந்து கிராக் இருக்குது, கம்பி தெரிகிற மாதிரி டேமேஜ் நிறைய இருக்குது, பேரபெட் வாலில் முழுக்க வந்து கிராக்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து சரி பண்ணணும். அது மட்டும் இல்லை, ஓடுகள் நிறைய இடங்களில் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அந்த ஓடுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து புதிய ஓடுகள் நம்ம வந்து பதிக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லை, ஓடுகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த கேப் முதற்கொண்டும் அப்படி இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம வந்து ப்ராப்பராக வந்து பக்காவாக ப்ரெஷர் ஜெட் போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நம்ம வந்து டீப் க்ளீன் பண்ணுறோம். இதில் எவ்வளோ கரைகள் போது பாருங்கள். தரைகளில் அவ்வளோ கரைகள் வந்து படிஞ்சு போயிருக்கு, அவ்வளோ அழுக்குகள் வந்து படிஞ்சு போயிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி ஆகணும். நம்ம எப்படி இருக்குது பாருங்கள். இந்த தரை முழுக்க வந்து அவ்வளோ கரைகள் இருந்தது, இப்போ வந்து டோட்டலாக மாறிடுச்சு. இப்போ எந்தெந்த ஓடுகள் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துறோம். ஓடுகள் எடுத்து கீழே இருக்கிற அந்த சிமெண்ட் பெட் வரைக்கும் எடுத்துறோம். அதுக்கு மேலே நம்ம வந்து புதுசாக ஓடு வந்து பதிக்கணும் இல்லையா, அதனால் இந்த தரையை நம்ம வந்து இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபுல்லாமே எடுத்துடுறோம். இதில் பாருங்கள் நிறைய ஓடுகள் வந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நிறைய இடங்களில் வந்து பில்லர்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்குது. நம்ம வந்து கை வச்சு எடுத்தாலே வர்ற அளவுக்கு இருக்குது. லைட்டாக நம்ம ஹேமர் டெஸ்ட் பண்ணாலே அங்கங்கே வந்து டக்குன்னு வர்ற மாதிரி இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுக்கிறோம். அது மட்டும் இல்லை, பேரபெட் வாலில் சுற்றி இருக்கிற எல்லா கிராக்கையும் நம்ம வந்து மிஷின் போட்டு குரூப் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம். இந்த எக்ஸ்பெண்ட் பண்ணுறப்ப பாருங்கள் நிறைய கிராக்ஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் நார்மலாக ஒரு சில கிராக்ஸ் நம்ம வந்து ஒவ்வொரு வீட்டில் அட்டன் பண்ணுவோம். இல்லைனா அதிகபட்சம் போஸ்ட்னாலே ஒரு 30-40 கிராக் வந்து அதிகபட்சம் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராக்ஸ் போயிட்டுருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம வந்து குரூப் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம ரைட் நவ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நானோ ஃபில்லிங் ப்ராசஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு நானோ ஃபில்லிங் ப்ராசஸ் எல்லாமே நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நம்ம வந்து பார்ட் A பார்ட் B நம்ம RO வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாகவே நானோ ஃபில்லிங் வந்து பண்ணிட்டோம். 1 டேக்கு அப்புறம் நம்ம வாட்டர் டெஸ்ட் பண்ணுறோம். தண்ணி ஊற்றி பார்த்தோன்னே எப்படி இருக்குது பாருங்கள். தாமரை இலை மேலே தண்ணி நிற்கிற மாதிரி எல்லாம் தனித்தனியாக வந்து போயிடுது. இதுதான் ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இதை நம்ம வந்து பண்ணிடுறோம். இது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓடுகள் வந்து பதிக்க வேண்டியிருக்கு. சுற்றி நிறைய இடங்களில் ஹான்சிங் வந்து பண்ண வேண்டியிருக்கு. அது போக நிறைய இடங்களில் வந்து அந்த கம்பி தெரிகிற மாதிரி டேமேஜாக இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம வந்து பூச வேண்டியிருக்கு. அது எல்லாத்தையும் இப்போ நம்ம பாலிமர் மாடிஃபைட் மார்ட்டர் வச்சு நம்ம ஃபுல்லாமே வந்து பூசிடுறோம். அங்கங்கே வந்து சுற்றி ஹான்சிங் இல்லாத இடத்துல ஹான்சிங் நம்ம வந்து பண்ணிடுறோம். இது எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து கிராக்ஸ் வந்து சீல் பண்ணுறோம். இந்த கிராக் எப்படி நம்ம சீல் பண்ணுறோம் அப்படின்னா, கிராக் ஃபில்லிங் பவுடர், பாலிமர், சிமெண்ட், வாட்டர், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ பக்காவாக வந்து டைட்டாக வந்து பேக் பண்ணுற அளவுக்கு பண்ணுறோம். ஏன்னா கிராக்ஸ் நிறைய இருக்குது இல்லையா, ஸோ அதனால் கிராக்ஸுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியத்துவம் நம்ம வந்து கொடுக்கணும். அதனால் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கிராக் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம பாலிமர் மாடிஃபைட் சிமெண்ட் வச்சு அதில் செப்பரேட்டாக ஒரு கோட்டிங் நம்ம வந்து கொடுத்துறோம். இது வந்து ஃபியூச்சரில் வந்து கிராக் விழுகாமல் இருக்கிறது கொஞ்சம் சப்போர்ட் நமக்கு பண்ணும். ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எவ்வளோ கிராக்ஸ் இருந்தாலும் சரி எல்லா கிராக்ஸையும் பேக் பண்ணிட்டு தான் நம்ம அதுக்கு அடுத்த கட்ட வேலைக்கு நம்மளால் வந்து போக முடியும். ஸோ கிராக்ஸ் தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்மளாம் சீல் பண்ணதுக்கப்புறம் ஃபைபர் கிளாஸ் மெஷ்ஷை நம்ம வந்து லே பண்ணுறோம். தர முழுக்க நம்ம வந்து ஃபைபர் கிளாஸ் மெஷ்ஷை வந்து லே பண்ணுறோம். இதை லே பண்ணுறப்பையும் சரி பாலிமர் மாடிஃபைட் சிமெண்ட் வச்சு தான் நம்ம வந்து லே பண்ணுறோம். இது எல்லாத்தையும் டோட்டலாக வந்து தர முழுக்க நம்ம வந்து பதிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரைமர் கோட் வந்து ஃபுல்லாமே கொடுத்துரும். ப்ரைமர் கோட்டெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த PU கோட்டுக்குள்ளேயே போகிறோம். பாலியூரித்தீன் கோட்டிங்னு சொல்லுவாங்க. இது வந்து பாலியூரித்தீன் கோட்டை வந்து ஃபுல்லாமே நம்ம டெரஸ் முழுக்க நம்ம வந்து கொடுக்குறோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ நேரம் நம்ம பண்ண எல்லாமே ஒரு ஃபவுண்டேஷன் ஒர்க்கு தான். அந்த டெரஸை க்ளீன் பண்ணதுலேருந்து, ஓடுகளை மாற்றினதுலேருந்து, நானோ ஃபில்லிங் போட்டதுலேருந்து, கிராக் சீல் பண்ணதுலேருந்து எல்லாமே
ஃபைபர் மெஷ் வரைக்கும் எல்லாமே ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி தான். இப்போ நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான வாட்டர் ப்ரூஃப்டான ஒரு லேயர் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த லேயரை நம்ம மேலே போடுறதுக்கு தான் நம்ம அதுக்கு முன்னால் அவ்வளோ சர்ஃபேஸை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். ஒரு கோட்டோடு நிப்பாட்டக்கூடாது, இது மறுபடியும் இன்னொரு கோட் நம்ம வந்து கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சூப்பரான அட்ராக்டிவான ஒரு அவுட்புட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிறத விட இது கொஞ்சம் கூட தண்ணி வந்து கீழே இறங்கக்கூடாது. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கிராக்ஸ் இருந்தது, எவ்வளோ அழுக்கு இருந்தது. இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து பார்க்குறப்ப ரொம்பவே வந்து அட்டகாசமாக பார்க்குறதுக்கும் அழகாகவும் தண்ணியும் கீழே இறங்காத மாதிரி ஒரு பெனிஃபிட் நமக்கு வந்து இந்த டெரஸில் வந்து கிடைக்குது. அவ்வளோ பக்காவாக நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி தண்ணி கொஞ்சம் கூட கீழே இறங்காது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டெரஸ் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாட்டர் ப்ரூஃபிங் சம்மந்தமாக உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி என்னை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ யாரெல்லாம் தேவைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக எஜுகேட் பண்ணுற மாதிரி நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.